வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் அம்பாறை மாவட்டத்தின் தம்பிலுவில் பகுதியில் 2வது நாளாகவும் நடைபெற்று வருகின்றது. வடக்கில் யாழ் செம்மணியில் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் கிழக்கில் அம்பாறையில் நேற்று 27ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ளதுடன் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் தலைவி திருமதி செல்வராணி தலைமையில் ஆரம்பமான இந்த போராட்டம் 2வது நாளாகவும் நடைபெற்று வருகின்றது. இன்றைய போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தலைமையிலான மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் காரதீவு பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பாஸ்கரன், இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட கிளையின் தலைவர் சட்டத்தரணி நிதான் சென் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவளித்து வருகின்றனர். நான் அமலராஜ் அமலநாயகி, மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் நேற்றைய தினம் 27ஆம் தேதி தம்பிலுவில் மத்திய சந்தைக்கு முன்பாக உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு போராட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடக்கில் 25ஆம் தேதி செம்மணி சித்துப்பாத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 1ஆம் தேதி வரை 1ஆம் தேதி நிறைவு வரும். அதேபோன்று கிழக்கில் அம்பாறையில் தம்பிலுவில் பகுதியில் இந்த பொதுச்சந்தைக்கு முன்னால் நேற்றைய தினம் கொட்டகையிடப்பட்டு இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. அதில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகி நாங்களும் இந்த உறவுகளோடு திருக்கோயில் உறவுகளோடு ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை வலுப்பெறச் செய்யும் முகமாக இன்று மட்டக்களப்பிலிருந்து வந்திருக்கின்றோம். அதேபோன்று திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை 3 மாவட்டங்களும் இணைந்து இப்போராட்டத்தினை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். முக்கியமாக இந்த போராட்டமானது எமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் அதேபோன்று செம்மணி புதைக்குழிக்கு சர்வதேச நீதி பொறிமுறையில் உண்டான விசாரணைகள் உண்டாக அந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று அதற்கான அடையாளங்கள் காணப்பட்டு அதற்கான நீதியை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்து இருக்கின்றோம். இப்போது 60வது கூட்டத்தொடர் ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெற்று கொண்டு இருக்கும் இந்த வேளையில் இலங்கைக்கான நீதி அமைச்சர் குலாம் அங்கு சென்று உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் அங்கே பேசப்படும் விஷயங்களை பார்த்தால் முழுதும் காணாமல் போனோருக்கான விடயப்பரப்புகளை மாத்திரமே அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான எந்த ஒரு பொறிமுறைகளையும் அங்கே பேசப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை. காணாமல் போனோருக்கான சான்றிதழ், காணாமல் போனோருக்கான மரண சான்றிதழ் கொடுப்பதாகவும் காணாமல் போனோருக்கான ஒரு ஞாபக நாளை ஒரு தேசிய மட்டத்திலான ஒரு ஞாபகமான ஒரு நாளை ஒரு தினத்தை அனுஷ்டிக்க போவதாகவும் அவர்களுக்கான இழப்பீடுகளை கொடுக்க போவதாகவும் அந்த நீதி அமைச்சர் கூறிக்கொண்டிருக்கின்றார் அங்கே. ஆனால் அதை பார்க்கும்போது எங்களுக்கு சரியான ஒரு மனவேதனையை அளிக்கின்றது. ஏனென்றால் இலங்கையிலும் சரி சர்வதேசத்திலும் சரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்காக எந்த ஒரு பொறிமுறையே உருவாக்கப்படவில்லை என்பதை பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் மனவேதனையோடு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவை ஒரு பொறுப்பு கூறல். எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது? நாங்கள் கேட்பது ஒரு நீதி விசாரணை. குற்றவாளிகளிடம் எங்களால் குற்றவாளிகளிடையே நாங்கள் போய் அவங்கள்ட்ட நீதியை எதிர்பார்க்க இயலாது. இலங்கையில் நீதித்துறையில் நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி நிற்கின்றோம். அந்த இதை கூட சர்வதேச சமூகங்கள் அறியாத வண்ணம்
திரும்பவும் இலங்கைக்கு கால அவகாசத்தையும் கொடுத்து அவர்களுக்கான கால அவகாசத்தை கொடுத்து கொண்டு ஒரு நீத்து போக செய்யும் முயற்சியை சர்வதேசமும் செய்து கொண்டிருப்பது பாதிக்கப்பட்ட மக்களாகிய எங்களுக்கு சரியான மனவேதனை அளிக்கின்றது. ஆகவே இந்த 60வது கூட்டத்தொடரில் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது, நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கிறது இழப்பீடு அல்ல, இழப்பீடு என்று நாங்கள் ஒரு நீதியை கேட்கிறோம் என்றால் அந்த நீதி என்பது எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு வேண்டும், அதைத்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அவங்களுடைய நீதியின் ஊடாக நாங்கள் கேட்கிறது இழப்பீடு அல்ல. அந்த நீதி என்பது எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது அந்த பொறுப்பு கூறல் ஒன்று செய்யணும். அது சர்வதேசத்தின் ஊடாக சர்வதேச முழு பங்களிப்போட இதை செய்ய வேணும் என்ற இலங்கைக்குள்ள எங்களுக்கு அந்த நீதி கிடைக்கப்பெறாது என்பதில் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக 17 வருட காலமாக நாங்கள் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் நடத்தி வருகிறோம். இந்த ஐநா கூட்டத்தொடரிலும் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதை சர்வதேச புலம்பெயர் சமூகத்திடமும் அதே போன்று இங்கே உள்ள எமது பொதுமக்களிடமும் எல்லோரிடமும் தயவாக கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய மன அழுத்தங்களையும் மன வேதனைகளையும் புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை தாழ்மையாக கேட்கின்றேன். நன்றி. காணாமற்ற அமைப்பினால் நடத்தப்படும் இந்த 2வது உணவு தவிர்ப்பு போராட்டமானது அதற்கு நானும் இன்று வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய தமிழின அழிப்பானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுக்கான தீர்வானது உள்ளக பொறிமுறை அல்லாமல் சர்வதேச ரீதியாக இந்த தீர்வு திட்டம் எங்களுக்கு கிடைத்தான் ஒழிய மற்றபடி உள்நாட்டில் அந்த தீர்வு கிடைக்கும் என்றால் அது எங்களுக்குரிய நீதியான தீர்வாக காணப்படும். ஏனென்றால் எதிர்காலத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் தமிழர்கள் தனித்துவமாக வாழ வேண்டும். இனி வரும் காலத்திலேயும் தமிழர்களுக்கான அந்த இன அழிப்புகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு முன்வந்துள்ளோம். தவிர எங்களுக்கு இதுக்காக எங்களுக்கு அதாவது இழப்பீடு பெற வேண்டியது அவசியம் இல்லை. எங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை. உதாரணமாக காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவர் இங்கே வந்து ஒரு அம்மையாரின் கணவர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் அவர் இறந்தாரா, இறந்திருக்காரா, இறக்கவில்லையா என்றது இருந்தால் தான் அந்த உறவுக்கு ஒரு நிம்மதியாயிருக்கும். இது ஒவ்வொரு நாளும் அவங்க மன நிம்மதி இல்லாமல் அவங்க இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் இதற்கான தீர்வை முன்வச்சு முடிக்கும் நேரத்தில் எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும். அதேபோல் எதிர்காலத்தில் எங்களுடைய இனம் ஒழுங்காக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். இதற்காகத்தான் எங்களுடைய தமிழரசு கட்சி இத்தனை வருஷமாக நாங்கள் அகிம்சை ரீதியாக போராடி கொண்டு எங்களுடைய கட்சி இருப்பதற்கு காரணம் இதுதான். நாங்கள் வந்து அரசாங்கத்தோடு எதிரானவர்கள் இல்லை. எங்களுடைய எதிர்ப்பு வந்து எங்களுடைய இனம் இந்த நாட்டில் உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. வணக்கம். அம்பாறை மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி. இது வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது வடக்கில் 5 மாவட்டங்களும் செம்மணி மனித புதைகுழியில் 25ஆம் தேதி இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். 27ஆம் தேதி அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் மத்திய சந்தைக்கு முன்பாக அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவோணமலை மாவட்டம் 3 மாவட்டங்களும் கிழக்கில் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இப்போராட்டமானது செம்மணி மனித புதைகுழிக்கு சிந்துபாத் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டியும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான சர்வதேச விசாரணை வேண்டியும், உள்நாட்டு போரினால் அளித்த எங்களது இனம் தமிழினம் 1,47,679 பேர் இறுதி யுத்தத்தின் போது அளிக்கப்பட்டு அதனுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாகாணத்திலும் அளிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டியும் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இப்போராட்டமானது 17 வருட காலமாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் பலமுறை வெயில் மழை புழுதி பாராமல் ஒவ்வொரு இடமாக இன்று எங்களது உறவுகளை தேடி அலைந்து கண்ணீரும் கம்பளையுமாக திரிந்து கொண்டிருக்கின்றோம். இப்போராட்டத்தில் எங்களுடன் இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் என்று ஏங்கி இன்று 350க்கு உட்பட்ட தாய்மார்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த தாய்மார்கள் ஒவ்வொரு தாயும் தான் இறக்கும் தருணத்திலும் நான் எனது காதால் கேட்டிருக்கின்றேன்,
என்னை தோளில் வைத்து தூக்கி செல்ல எனது மகன் வருவானா என்ற ஒரு கேள்வி நிலை. அடுத்தது, எனது அம்மா இறக்கப் போகின்றார், எனது அம்மாவை இறுதி மூச்சாக நீ என்னுடன் கதைக்கப் போகிறாராம், நீ கேளு என்ற எத்தனையோ தாய்மார்களின் ஒலிகள் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனக்கு மட்டுமல்ல, 8 மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தலைவிகளுக்கும் இதே நிலைமைதான். நாங்களும் மனதில் நிறைய எனது கணவன் காணாமாக்கப்பட்ட சுமையுடன் ஒவ்வொரு தாயின் வலிகளையும் சுமைகளையும் சுமந்து கொண்டுதான் நாங்கள் இன்று போராட்டத்தில் இருக்கின்றோம். இன்று இந்த இலங்கை அரசிடம் பலவாறு நாங்கள் கேட்டு நின்று பல முறை ஒவ்வொரு ஜனாதிபதியும் மாறி மாறி இந்த நாட்டுக்கு வந்த பிற்பாடும் நாங்களும் எங்களது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று கேட்டு அழுத்து இன்று அவர்கள் உள்ளக பொறுமுறைகள் எங்களை தள்ள பார்த்தார்கள். நாங்கள் அதுக்குள் செல்லாமல் இன்று சர்வதேச பொறிமுறையை நாடி 2018ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை எங்களது வழிகளையும் எங்களது ஒவ்வொரு மாவட்ட உறவுகளின் கதைகளையும் நாங்கள் இன்று ஐநா முன்றலில் எங்களது 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கூறி வருகின்றோம். இன்று இந்த நடக்கும் இந்த போராட்டமும் அதே எங்களது உறவுகளுக்கான நீதி வேண்டிய போராட்டம். அந்த போராட்டத்தில் நாங்கள் இன்று கேட்டு நிற்கின்றோம். இந்த போராட்டம் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட உறவுகளாக எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த போராட்டம் ஒட்டுமொத்த தமிழனுக்குரிய போராட்டம். இன்று நான் எனது பிள்ளையை தொலைத்துவிட்டு வீதியில் நிற்பது போல் மற்றவர்கள் தொலைத்துவிட்டு நிற்க கூடாது என்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் அனைவரும் வந்து தோள் கொடுத்து இன்று நடக்கும் இந்த 60வது தொடரில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர நீங்களும் எங்களுடன் வந்து சேர்ந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் இன அழிப்பு கட்டங்கட்டமாக நடைபெற்றதனுடைய விளைவாக அதில் ஒரு பகுதியாக இன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு 8 மாவட்டங்களிலும் அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி தேடி ஓலமிட்ட வண்ணமே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஜீவித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை அவர்களுக்குரிய ஒரு நீதியான பொறிமுறையினை எந்த அரசும் தரவில்லை. அனுர அரசும் தருவதற்கான எந்த எத்தனத்தையும் செய்யாது இன்று 60வது ஐநா கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு பொய்யான சில உரைகளையும் நிகழ்த்தி கொண்டு நீலிக்கண்ணீர் வடிப்பதனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று பலஸ்தீனத்து நாட்டிற்காக அதனை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சொந்த நாட்டிலே இன்று மக்கள் துயருற்று கொண்டு அவர்களுடைய உறவுகளை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருப்பது பற்றி மௌனம் காப்பது என்பது அவர் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயமாக கருதுகின்றோம். பக்கத்து வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்ப்பது போன்று பக்கத்து நாட்டிலே பாலஸ்தீனத்திலே நடக்கின்ற குற்றங்களையும் அதற்கான பொறிமுறைகளையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அந்த அனுர அரசுக்கும் இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே கஷ்டப்படுகின்ற மக்களினுடைய இந்த துன்பியல் நிலை தெரியாமல் இருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். இந்த அரசு முழு பூசணிக்காயினை சோற்றிலே மறைத்து இன்று வேறொரு நாட்டுக்கான அங்கீகாரத்தை வழங்க எத்தனிப்பதோடு இங்கிருந்த அரச படைகள் செய்த கொலைகள், அச்சுறுத்தல்கள், அவர்களுடன் சேர்ந்த அரச குழுக்கள் செய்த அச்சுறுத்தல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் மூடி மறைத்து மெழுகு பூசி இன்று ஐநா கூட்டத்தொடரிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய வடகிழக்கில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினையும் எங்களுக்கு இன்று வரை சர்வதேச நீதி கிட்டவில்லை என்பதனையும் இந்த அரசு ஒழுங்கான பொறுமுறைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதனையும் வலியுறுத்தும் விதமாக நாங்கள் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம். வடகிழக்கிலே இது ஒரு போராட்டத்தினுடைய வடிவமே தவிர எங்களுடைய போராட்டங்கள் மாறவில்லை. காரணம், எங்களுடைய மக்களுக்கான ஒத்துழைப்பு செய்கின்ற எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் அரசு ஈடுபடாதமை அதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய இந்த இடத்திலே நாங்கள் கோரி நிற்பது சர்வதேச சுயநிர்ணயத்துடன் கூடிய ஒரு தலையீடற்ற இலங்கை அரசினுடைய தலையீடற்ற ஒரு விசாரணை எங்களுக்கு வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான விடயங்களினை விசாரணை செய்வதற்கு இலங்கையிலே போதுமான நிபுணத்துவம் வாய்ந்த தடவியல் நிபுணர்கள் இல்லை என்பதோடு அதற்குரிய கருவிகளும் இலங்கையில் போதுமானதாக இல்லை. ஆகவே அது இலங்கையினுடைய தலையீட்டுக்கு அப்பால் சர்வதேச நிபுணர்களினால் செய்யப்பட வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. இதே போன்று எங்களுடைய வடகிழக்கு பிரதேசத்தில் குறிப்பாக இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் ஆர்ப்பாட்டம் அந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த பிரதேசத்தில்
கூட பல்வேறுபட்ட படுகொலை செய்யப்பட்ட மனித புதைகுழிகள் காணப்படுகின்றன. எங்களுடைய பிரதேசத்தில் திராய்க்கணி படுகொலையாகட்டும், வீரமுன படுகொலையாகட்டும், அதேபோல் உடும்பன் படுகொலையாகட்டும், இவ்வாறு பல்வேறுபட்ட உடும்பன் குல படுகொலையெல்லாம் மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள். அதே மாதிரி மட்டக்களப்பு பிரதேசத்திலே சொல்லப்போனால் சத்ருகொண்டான் படுகொலை, இப்படி எண்ணிலடங்காத படுகொலைகளும் புதைகுழிகளும் எங்களுடைய வடகிழக்கு மண்ணிலே காணப்படுகின்றன. ஆனால் அதற்கான நீதியான ஒரு பொறிமுறையான ஒரு விசாரணை இந்த அரசு செய்யவில்லை. அரசினை நாங்கள் விசாரிக்க சொல்லி கோரப்போவதும் இல்லை. ஏனென்றால் இந்த குற்றங்களை புரிந்த இந்த குற்றவாளிகளே அதற்கு நீதிபதியாக இருப்பதனை இந்த மக்கள் விரும்பவில்லை என்பதனை நாங்கள் சர்வதேசத்துக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நாடுகளும் சிவில் அமைப்புகளும் இந்த டயஸ்போராக்களும் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற அரசுக்கு கொடுக்கின்ற அழுத்தம் மூலமாகத்தான் எங்களுடைய இந்த நாட்டிலே எங்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் காணாமல் இருக்கின்ற இந்த அனுர அரசுக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒவ்வொரு முறையும் இந்த வெயிலிலும் மழையிலும் இந்த அம்மாக்கள் படுகின்ற துயரங்களையும் இந்த தகப்பன்மார் படுகின்ற துயரங்களையும் சிந்தித்து நீங்கள் ஒரு நீதியான பொறிமுறை விசாரணை செய்வதற்கு உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அரசுகளுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், நான் தாமோதரம் பிரதீபன், மனித உரிமை செயற்பாட்டாளர், அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்துடைய செயற்பாட்டாளர். இன்றைய தினம் இரண்டாவது நாளாக அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பொதுச்சந்தைக்கு முன்பாக செம்மணி அகழ்வு பணிகளுக்கும் செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் சர்வதேச நீதி ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி 25ஆம் தேதி முதல் செம்மணி முற்றத்திலே வடமாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை சுழற்சி முறையிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அம்பாறை மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணம் தழுவியதாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய இரண்டாவது நாள் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தின் தலைவி மற்றும் அவருடைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டு போராட்டங்களும் சுழற்சி முறையிலே உணவு தவிர்ப்பு போராட்டங்களாக இடம்பெறுகிறது. இதனுடைய நோக்கம் இந்த உள்ளக பொறிமுறை என்பது எங்களுக்கு ஏற்புடையதல்ல, அதிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை வலியுறுத்தவும் சர்வதேச நீதி பொறிமுறைகளுக்கூடான சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவுமே இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம்.